ஆனா கூட்டணி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறீங்களோ இல்லையோ, அதிமுகவுக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுத்துறீங்க. அதிமுகவுக்கு வழி கொடுக்குற மாதிரியான, பிரச்சனை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வரீங்க. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னீங்க, சென்னையில கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும் போதே கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்க. அப்பவே சில பேர் வந்து அதை வேற மாதிரி டீல் பண்றாங்க. இல்ல அமித்ஷா வேற ஒண்ணு சொல்றாரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற மாதிரிலாம் ஏதோ மேனேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மதுரையிலேயே அதே விஷயத்த சொல்றீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவா நீங்க ஒரு நாளிதழுக்கு கொடுத்த ஒரு பேட்டிலையும் அதை ரொம்ப தெளிவா நீங்க பேசுறீங்க. அது போக முருக பக்தர்கள் மாநாட்டுல ஒரு வீடியோவை போட்டு அங்கேயும் சிக்கலை கொடுக்குறீங்க. ஸோ அப்ப தெரியுது உங்களுக்கு இது பேசினா பிரச்சனை வரும்னு தெரியுது. தெரிஞ்சும் நீங்க அதை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ உங்க கேள்வி என்னன்னா, ஏன் அதை பண்றாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. மேபி சீட் நெகோசியேஷன்ஸ் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கலாம். சீட்ஸ் எப்படி பகிர்வது, நிறைய சீட்ஸ் கொடுங்க, அது இதுன்னு அவங்க நெகோசியேட் பண்ணலாம். ஸோ நீங்க நிறைய சீட்ஸ், நான் கேட்குற சீட்ஸ் தரலன்னா நாங்கள் உங்க மேல அழுத்தம் போடுவோம், பப்ளிக்கா அழுத்தம் போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, அதிமுகன்ற கட்சியை கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்துக்கு நீங்க இறக்கி கொண்டு வந்துட்டீங்கன்னா மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வரது ஈஸி. ஸோ இப்போ நீங்க தேமுதிக கிட்ட, பாமக கிட்ட எல்லாம் போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது உங்களுக்கும் அதிகாரம் கிடைக்கும்